வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் பாலை வச்சு ஒரு சூப்பராக ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசுந்தி தான். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே பாசுந்தி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்க்க போகிறேன். கொழுப்பு நீக்கப்படாத பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பாசுந்தி வந்து நல்ல க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா பொங்கி வர வரைக்கும் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. இந்த பால் வந்து 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட பாதியாக குறையிற அளவுக்கு நம்ம வந்து இந்த பாலை வந்து வற்ற வைக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பால் பொங்கி வர வர அதோட ஆடையெல்லாம் வந்து பாத்திரத்தோட சைடில் அப்படியே படிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் கரண்டியை வச்சு எடுத்து பால்லையே மறுபடியும் சேர்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பால் வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பால் கிட்டத்தட்ட பாதி அளவாக வற்றிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ சுகர் சேர்க்க போகிறோம். நான் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். சுகர் சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக சிம்லேயே வச்சு இது செய்யணும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. பால் இன்னுமே கொஞ்சம் வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காகத்தான், நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இது கூடவே நட்ஸ் சேர்த்துடலாம். நான் ஒரு 10 பாதாம் பருப்பை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 10 பிஸ்தா பருப்பையும் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் மைல்டாக அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து சூடாக வேணும்னாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இது சர்வ் பண்ணிடலாம். தேவையான அளவு ஒரு சின்ன பவுலில் ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸ் போட்டு கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். மேலே ஒரு 2-3 குங்குமப்பூ மட்டும் தூவிருக்கேன். இதை வந்து சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.